கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லு நீங்கள் கேளுங்க. அதுக்கு அந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த ஃபைலை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே சொன்னதாக சொல்லணுன்னே அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அவங்க அசிஸ்டண்ட் வந்து வேக வேகமாக ரம்யா கிட்டே போகிறாங்க. யார் மூஞ்சில் முழிச்சமோ இன்றைக்கி 5000 ரூபா சம்பளம் வந்து கிடச்சிச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை விட ரம்யா மேடம் ஏமாத்துறோன்னு நினச்சா அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பியூனை. அப்போன்னு பார்த்து இதை ஃபைல் வந்து கொடுக்க சொன்னார் மேடம். அவர் ஏதோ ஒரு லெட்டர் வந்து எழுதி உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னொன்னே அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. ஐ டூ லவ் யூங்கிற மாதிரி எழுதினோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த வந்து ஐஸ்வர்யா வந்து ரியாட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஃபோனில் சொல்கிறதோட கோயிலுக்கு வா, நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்து வேக வேகமாக வராங்க. என்ன விஷயம் தெரியலையே, என்ன ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறான், ஒன்றும் புரியலன்னு சொல்கிறேன். ரியா டக்குன்னு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம், அதையே சொன்னால் எப்படி, கார்த்தியும் ரம்யாவும் லவ் பண்ணுற மாதிரி நான் ஒரு சீன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். எப்படி ரம்யா வேணா லவ் பண்ணலாம், ஆனால் கார்த்தி எப்படி ரம்யா லவ் பண்ண முடியும்? லவ் பண்ண முடியாது. அந்த ஃபைலில் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சதாகவும் அதுக்கு பதில் லெட்டர் வந்து கார்த்தி எழுதின மாதிரி நானே வந்து எழுதி வச்சதாகவும் அப்படியே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டான்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. சரி, இப்போதைக்கு நீ ஒரு கோடு போட்டுட்ட, இதை ரோடு ஆக்கணுமா இல்லையா? கார்த்தி வந்து அடிக்கடி லெட்டர் மூலியமாக வந்து லவ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரம்யா வந்து பொசசிவ் ரொம்ப ஆவா கார்த்தி மேலே. அப்படி இருக்கும்போதே கார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தியை பழி வாங்கணும்னு நினப்பா. ஏன்னா என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அந்த இடத்துல நம்ம ரம்யா. ரம்யாவோட குணத்தை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. அவள் முடிவு பண்ணிட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை மாற்ற யாராலையும் முடியாது. ஒன்று கார்த்தி தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்பா. கார்த்திக்கு தடையாக இருக்கிற தீபா வந்து அனுப்பிச்சி வைப்பா. இல்லாட்டி கார்த்தியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முடிவெடுப்பா. எது நடந்தாலும் நம்ம தான் ஜெயித்த மாதிரி நடக்க போகுது. ரொம்ப சூப்பரில். ஆமாம், நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யாவும் ரியாவும். கார்த்தி வந்து தனக்கு எழுதின லவ் லெட்டர் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தீபா போட்டு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், நிச்சயம் வந்து கார்த்தி எழுதின லவ் லெட்டர் அவருக்கு பிடிக்க தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏய் என்னடி, உன் ஃபோன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்துருச்சா? என்ன, இதுவே உன் ஃபேஸை பார்த்துருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன். ஃபோனில் பார்த்தேன்னா சொல்ல முடியல. நீ நேரில் வா, எதுவாக இருந்தாலும் நான் நேரில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சுடி ஃபோனில் சொல்கிறீ, அது எதுவாக இருந்தாலும் நீ நேரில் வா, நான் அப்போ தான் சொல்லுவேனே அஸ்கி வயசில் பேசுகிறாங்க. திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரிசார்ட்டுக்கு. அப்போன்னு பார்த்து என்னடி ஆச்சு, ரொம்ப சோகமாக இருந்த, உன்னோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்பா, நான் அங்கேருந்து ஆட்டோவில் வரப்போ எனக்கு மூச்சே இல்லை தெரியுமா. எனக்கு என்னமோ என்னோட காதல் வந்து கைவிட்டு விலகி போன மாதிரி அப்படி பாட்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்னை ஏமாற்ற பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. உன்னை ஏண்டி நான் ஏமாற்றணும், உன் ஹஸ்பண்டை நான் பார்க்கணும். ஏன்னா உன் ஹஸ்பண்ட் எழுதின வரிகளை எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காப்புல. அது எல்லாம் ஒன்றை நினச்சி இல்லைம்மா, என்ன நினச்சி எழுதியிருக்காப்புல. எப்படியோ நான் எழுதினாதா தானே உன் ஹஸ்பண்ட் வந்து எழுதி கொடுத்துருக்காப்புல. எனக்கு என்னமோ உன் ஹஸ்பண்ட் எனக்கே கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னு அந்த இடத்துல வந்து ரம்யா சொல்கிறாங்க. கொடுப்பார் உனக்கே கொடுப்பாரு தான். என்னடி ரூட்டை மாற்றுற? ஏய் சும்மா சொன்னடி, உன் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது நீ ஃபோன் அடிச்சு கொடு, நான் பேசி ஆகணும்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லும்போது கண்டிப்பாக பேசணுன்னா கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. லைனே கிடைக்க மாட்டேங்குது. சாயங்காலம் வீட்டுக்கு வருவார் கண்டிப்பாக. நம்ம இன்னொரு நாள் வந்து எல்லோரும் வந்து சந்திக்கலாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி ரொம்ப அட்டகாசமாக அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.